இன்னைக்கு காதர் பாய் பிரியாணி தான். பரவாயில்ல, இது பில்லு மட்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கசக்குது லைட்டாக. ₹170. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்டால் சிங்கிள் பீஸ், சிங்கிள் பர்சன் சாப்பிட்ற மாதிரியா? பார்த்துருவோம். இன்னைக்கு காதர் பாயோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேப் வேறு போட்டுருக்கானுங்களா? ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை தான் வருது. அதனால என்னன்னு தெரியல, ரோட்டுகளில் ஒருத்தர் சாதா 100 பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆகுது. ₹170, ₹250 ஊற்றி எஸ்எஸ் ஆகிட்டு பார்த்தா அன்றைக்கி தான் அப்படியே ₹250. இன்றைக்கி இது ₹170. அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. ₹120 குத்து நியூயார்க் ரோட்டில் ஒரு கடை இருக்குது, தள்ளுவண்டி கடை. அதில் சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். அதுக்குன்னு யாராவது கேட்டு போகிறீங்க, அதுக்கு அங்கேயே தின்னவனே இங்கே ஏன் சாப்பிட போகிறீங்க? இன்றைக்கி முகப்பேர் சைடு தான் சுற்றி இருந்தேன். பசி டைம் ஆயிடுச்சு, சவாரி அந்த சைடு போகல, இதை அங்கேயே சாப்பிடுவேன். ஒரு மீடியம், ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம். சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. முழு கத்திரிக்காய் போடுச்சுங்க. ஓகே, மூன்றரை மணிக்கு சாப்பிட்றேன் ஈவினிங். அந்தளவுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்லான்னு தான் ஃபுல்லாக டிராஃபிக்கு. எந்த ட்ரிப் எடுத்தாலும் 1 hour. அதனால தான் இன்றைக்கி டிலே. காலிலேருந்து ஆட்டோ ஓட்டி வெறும் ₹500 தான் சம்பாதிச்சிருக்கேன். லவர்ஸ் டே தான் இன்னைக்கு. அதுக்கு நீ ஏன் உள்ள டிராஃபிக்னு தெரியல. எந்த காரில் பார்த்தாலும் இந்த லெக் பீஸை மட்டும் போட்டுருக்கானுங்க. அதை போட்டுன்னா பிரயோஜனம். நல்லா இன்னும் டேஸ்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டுனா காதர் பாய் பிரியாணி தான் சாப்பிடுவேன், ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது 1 year பேக். அப்போனா நல்லாயிருக்கும். 250 ஏதோ சொல்லிட்டு ஒரு ப்ரௌனி யார் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. எல்லாம் ஸ்டார்டிங் நல்லா கொடுக்குறாங்க டேஸ்ட்டு. அது போக போக டேஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆகுது. அதுக்கு நம்ம சளிச்சு போகுதுன்னு இல்லை, சாப்பிடு. நம்ம எல்லா சைடும் பிரியாணி சாப்பிடுவோம், ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லை. என்னை பொறுத்தவரையும் டேஸ்ட் தான் கம்மியாகுது. அவ்வளோதான்.
இதுலேயே பரவாயில்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல்லு லைட்டாக எல்லாமே இருக்குது ஆவரேஜாக. எதுவுமே இல்லாத ஒரு யூடியூபர் கிடக்குது பிரியாணி கடை, இருக்கிறதுலையே மோசமானது. அப்படியே கீழே தான் கொட்டினேன், தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. அதில் வேறு பிரியாணி அவ்வளோ காசு கொடுத்துவாங்க, வேஸ்ட்டு. கையில் ஒரு ட்ரிப்பு இருக்குது, ஒரு பார்சல் டெலிவரி தான். அதான் கொடுக்குறது முன்னே சாப்பிட்றேன் எப்படியாது, இல்லைன்னா அது வேறு பாரிஸ் போகணும், எப்படி இருந்தால் 1.5 hour ஆகிடும் வானகத்துலேருந்து பாரிஸ் போகுது. டிராஃபிக் அந்தளவுக்கு காமிக்குது. சிக்கன் பீஸுக்குன்னா குறையல, பீஸ் ஓகே, எல்லாம் ஓகே, டேஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, சாப்பிட்லாம். மற்ற கடையில் சுத்தமாக வாயே வைக்க முடியாமல் ஒரு லாஸ்ட் டைம் சாப்பிட்டேன், அதுக்கு இது பெட்ரு. என் வாழ்க்கையிலே ஒரு 180 ரூபா 150 ரூபா இதை கொடுத்துவாங்க. அந்த மாதிரி பிரியாணி கேவலமாக பிரியாணி சாப்பிட்டதில்லை, அந்த கடை தான். ஆனால் பட் இது ஓகே, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட் கடையில் நல்லா இருக்குது. $150 தான் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு போய் பில்லு போடும்போது பார்த்தா இப்போ 170 வந்துச்சு. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி 115 போட்டிருந்தாங்க எங்கே பார்த்தாலும், சிங்கிள் பர்சன் சாப்பிட்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா இவங்க 250 தான் இருந்தாங்க. அந்த 250 பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வரும், பட் அது வந்து 2-3 பேர் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது ஓகே தான். மறக்காமல் உங்களோட நீங்கள் சாப்பிட்டதுலேயே எது ஒஸ்ட்டு பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த கடையை போய் ரிவ்யூ எடுத்து போடலாம் திருப்பியும். அப்படியே திந்திருக்கானுங்களான்னு பார்க்கலாம். ஃபேக் ப்ரொமோஷன் தான் நிறைய சில கடையில்னா, இதெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறதுனால நல்லா தான் இருக்குது. எந்த கடைக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னா அதுதான் நல்லாவே இல்லை. லாஸ்ட் மந்த்து எண்டில் ஒரு பஃபெட் போனேன், என்னவோ பிராண்ட் பேர் தான், என்ன கம்பெனி பேர் தெரியல, பார்பிக்யூ ஏதோ நேஷன் நினைக்கிறேன். 599 சொல்லிட்டு போட்டாங்க வித்தவுட் ஜிஎஸ்டியோட. சரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். காக்கா இல்லை, சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியல, காசு தான் வேஸ்ட்டு. கவனிப்புனா செமையாக கவனிச்சானுங்களே தவிர டேஸ்ட்டை கொடுக்கல பார்பிக்யூ நேஷனில். நம்பி ரீல்ஸை பார்த்துட்டு ஏமாந்துருப்போம். இதே ஒரு ஆளை சாப்பிட முடியல, மெயினாக என்னால் சாப்பிட முடியல, மற்றவங்கன்னா சாப்பிட்றது வேறு மாதிரி. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குலாப் ஜாம் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? என்னைக்கு இருந்தால் ஸ்வீட் தான். நல்லா நெய்யில் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி இது.
நல்லா நெய் அதிகமாகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே வாங்கலாம் போல இது நல்லா இருக்குது.